கருணாநிதி அவர்களும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு சப்போர்ட் கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு முதல் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் நான் எதிர்ப்பேன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்க விடாம தடுக்கிறதுக்காக நிற்கிறவங்க எல்லாரோட ஒவ்வொரு 30 நாள்ல நம்ம இளைஞர்கள் எதிர்பார்க்கிற செலவு குறைங்க ஐயா, நாட்டை முன்னேற்றுங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது யாரோட பெட் ப்ராஜெக்டும் இல்லை. ஐயா மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு சப்போர்ட் கொடுத்தார். அதை பற்றி எழுதியிருக்கும் போது அவரோட ஆட்டோபயோகிராஃபிலேயே எழுதியிருக்காரு, சுயசரிதத்திலேயே எழுதியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு முதல் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் தந்தையார் சொன்ன அந்த வழியில் போகாமல் நான் எதிர்ப்பேன், எங்களுக்கு வேண்டாம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்கிறார். அதனால இப்போ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்க விடாமல் தடுக்கிறதுக்காக நிற்கிறவங்க எல்லாரோட ஒவ்வொரு பின்புலம் பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணவங்க தான். ஆனால் இன்னைக்கு எனக்கு பொலிட்டிக்கலி ஷார்ட் சைட்டடாக எனக்கு இது உபயோகமாக இருக்குது, அதனால எதிர்ப்பு தெரிவிப்பேன் அப்படின்னா நம்ம நாட்டை பற்றி யோசிக்க வேணாமா? ஏன் 2034 தாங்க பார்லிமெண்ட், லோக்சபா அண்ட் அசம்பிளிஸ் ஆர் கோயிங் டு கம் டு அலைன்மெண்ட். இன்னைக்கே நீங்க அதை பத்தி வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால 30 நாள்ல நம்ம இளைஞர்கள் எதிர்பார்க்கிற செலவு குறைங்க ஐயா, நாட்டை முன்னேற்றுங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு என்னென்ன டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணணுமோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்னோவேஷன்ல பணம் போடுங்க, ஸ்டார்ட் அப்ஸ் பண்றதுக்கு இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள் திரும்பி வந்து நம்ம நாட்டில் பண்ணணும்னு வரவங்க இவங்களுக்கெல்லாம் அப்போ 30 நாள்ல அவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கணும்? வாய்ப்பை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது அந்த குற்றம் நம்ம மேல வருமா இல்லையா? அதனால நம்ம கொஞ்சம் இதை பத்தி யோசிச்சுட்டு இதுல இருக்கக்கூடிய நன்மையை, நாட்டுக்கு நன்மையை புரிஞ்சுக்கிட்டு நம் சகோதர சகோதரர்களோ நண்பர்களோடையோ பேசும்போது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது யாரோட பெட் ப்ராஜெக்டும் இல்லை, நம்ம நாட்டுக்கோசம் நம்ம நாட்டு நலனுக்கோசம் எடுத்துட்டு வரக்கூடிய திட்டம். இது குறுகிய நோக்கத்தோட இல்லை, நாளைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்லை, அதுக்கான அந்த ப்ளூ பிரிண்ட் நம்ம முன்னாடி கொடுத்துட்டாங்க. 29 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜனாதிபதி அம்மா அதை பத்தி ஆரம்பிக்கவே போறாங்க அப்படிங்கிற இந்த விவரத்தை இத்தனை கிளியரா எடுத்து வச்ச பிறகு கூட கண்மூடித்தனமா நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்கள நம்ம எல்லாரும் கொஞ்சம் பேசி இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுட்டு எடுத்து சொல்றதுக்கான முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாருக்கும் கை வணங்கி விண்ணப்பித்துக் கொள்கிறேன்.